வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவான நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 திரும்பப் பெற வேண்டும் என்று தஞ்சையில் நடைபெற்ற தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தினார். இனி விரிவான செய்திகள். தஞ்சை ரயில்வே சதுக்கம் அருகே பெருநிதி நிறுவன கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 திரும்பப் பெற வலியுறுத்தி தஞ்சாவூர் தலைமை அஞ்சலகம் முன்பு தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் CBI-CBIM சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பாஸ்கர், மாவட்ட தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமை வகித்தனர். மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன், மாவட்ட பொருளாளர் பழனி ஐயா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் எதிர்கால வளர்ச்சிக்கும் பொது பயன்பாட்டிற்கும் நிலம் எடுப்பதற்கு பல்வேறு சட்டங்கள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு கார்ப்பரேட் பெரும் நிறுவனங்களுக்காக ஆதரவாக நிலங்களையும் நீரையும் தாராளமாக தாரைவாக்கும் நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ளது. பொதுமக்களையும் சுற்றுச்சூழல் பாதிப்பையும் கணக்கில் கொள்ளாது தமிழ்நாட்டு மக்களின் குடிநீர் தேவை, விளைநிலங்களின் விவசாய தேவைகள் உள்ளிட்ட எதையும் கணக்கில் கொள்ளாது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு விவசாய நிலங்கள் கையகப்படுத்துவதை எதிர்த்து தொடர்ந்து விவசாயிகளும் மக்களும் போராடி வருகின்றனர். மதுரை விமான விரிவாக்க நிலையத்திற்கும் நிலங்கள் எடுப்பதை எதிர்த்து மக்கள் போராடி வருகின்றனர். தற்போது ஒருங்கிணைந்த காவிரி டெல்டா மண்டலத்தில் சிப்காட் தொழிற்சாலை வளாகம் அமைப்பதற்கு அரசு அறிவித்துள்ளது. வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரில் விவசாய நிலங்களை எடுப்பதை விவசாயிகள் அனுமதியின்றியும் அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக விளைநிலங்களை எடுக்கக்கூடாது. இதற்கு ஆதாரமாக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 உடனடியாக அரசு திரும்பப் பெற வேண்டும் என கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தேசிய குழு உறுப்பினர் பன்னீர்செல்வம், மாவட்ட செயலாளர் கண்ணன், விதோசா மாவட்ட செயலாளர்கள் பக்கிரிசாமி, வாசு ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் முத்து உத்ராபதி, துணை செயலாளர் சக்திவேல், விவசாய சங்கம் விதோசா சங்க நிர்வாகிகள் ஞானமாணிக்கம், அபிமன்னன், கோவிந்தராஜ், கலியபெருமாள், வடிவேல்மூர்த்தி, முனியாண்டி, ஐயாக்கண்ணு, காதர் உசேன், ராமலிங்கம், ரவி, CITU மாநில செயலாளர் ஜெயபால், AITUC மாவட்ட செயலாளர் துரை மதிவாணன் உள்ளிட்ட பல்வேறு சங்க நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். தஞ்சை செய்தி தொடர்பாளர் துரை மதிவாணன், G3 செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்.